ஐயா பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா உங்களோட கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக என்றேன். உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஐயா. கேட்கலாங்களா? தாராளமாக கேளுங்க ஐயா. இந்த கேள்வி என்னுடைய கேள்வி அப்படிங்கிறத காட்டிலும் கிராமப்புறங்களில் ஊழியம் செய்கிற அநேக ஏழை அல்லது கிராமப்புற சபைகளின் போதகருடைய கேள்விகளா, வருமான குறைவான போதகர்களுடைய கேள்வியா, சின்ன இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்களுடைய கேள்வியா, இப்போ தான் ஊழியத்தை துவங்கின ஒரு சில போதகர்களுடைய கேள்வியா, இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நான் இதில் ஒரு காரியம், நீங்கள் சொன்னதில் எல்லாத்துலேயும் ஊழியக்காரங்க அவ்வளோதான். அதில் நீங்களே உங்களை சின்னவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சிந்திக்க வேண்டாம். சில கேள்விகள் சரியா? இல்லை சரிங்க, ரொம்ப நன்றி. நான் திருத்திக்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். சந்தோஷம். சொல்லுங்க. சமீப நாட்களாக சில காரியங்கள் எங்களுடைய ஏன் இருதயத்தை அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. சரி. அதில் முதல் காரியம், இந்த பாஸ்டருக்கு வல்லமை இல்லை, அந்த பாஸ்டர்கிட்ட தான் வல்லமை இருக்குது, இவர்கிட்ட எந்த விதமான வல்லமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கோணத்தில் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க? ஒருவேளை சுகமளிக்கணும், அற்புதம் செய்யணுங்கிற கோணத்தில் பார்க்குறாங்களா, இல்லை அவங்க எந்த கோணத்தில் பார்த்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்குது. இதில் உங்களுக்கு விளக்கங்கள் ஏதாவது இருக்காயா? அது வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, ஆனா நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கல, அந்த மாதிரி காரியம் தானே கேக்குறீங்க? ஆமாம் ஆமாம். அது வல்லமை அப்படின்னு சொல்லும்போது அது எந்த ஊழியக்காரங்கிட்டையுமே கிடையாது. என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல உண்மை, வல்லமை எந்த ஊழியக்காரங்கிட்டையும் இல்லை. ஏன்னா வல்லமை உள்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரி சரி சரி. அவர் மாத்திரம்தான் வல்லமை உள்ளவர். ஊழியக்காரங்க யாருமே வல்லமை உள்ளவர்கள் கிடையாது. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க கேட்கலாம், அப்படி சொல்றீங்க, அப்போ அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்குது, ஆனா சில இடங்களில் சில ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி. அப்போ வல்லமை அப்படிங்கும்போது இன்னைக்கு எல்லாருடைய நோக்கமும் பார்வையும் எப்படி போகுதுன்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் அது நடந்தா மாத்திரம்தான் வல்லமையுள்ள ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க வேதத்தின்படி தவறான ஒரு காரியம். ஏன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறவங்க கிட்ட, இப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கட்டும், நம்ம வேலை என்ன வேலை? ஒருத்தங்க பலவீனமா வர்றாங்க, அவங்களுக்கு என்ன வேலை? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது நம்முடைய வேலை. சுகம் கொடுக்கறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. அப்போ நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன், சுகம் கொடுக்கறது அவருடைய காரியம். அப்ப அவர் ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது சுகத்தை கொடுக்குறாரு, ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது சுகம் தரலன்னா ஊழியக்காரங்க கிட்ட அங்கேதான் வல்லம் இங்கேதான் வல்லம் இல்லை. ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் சில காரியத்தை என்ன செய்யறாருங்க? உறுதிப்படுத்துகிறார். அதனால எல்லாரையும் வச்சு அற்புதம் செய்யணுன்ற அவசியம் ஆண்டவருக்கு இல்லை இல்லை. இன்னைக்கு இத ஜனங்க புரிந்து கொள்வது கிடையாது. என்ன காரணம்னா, ஊழியக்காரங்க ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்கிட்ட தான் வல்லம் இருக்குது, என்கிட்ட தான் வல்லம் இருக்குது, நான் தான் வல்லமையுள்ள ஊழியக்காரன், நீ உன் சபையில் ஜெபம் பண்ண உனக்கு அற்புதம் நடக்காது, இந்த இடத்துக்கு வா, இங்கே வந்தால் தான் உனக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் பாஸ்டர் கிட்ட இல்லை, என் பக்கத்தில் என் கை உங்கள் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்குங்கிற ஒரு மாய்மால பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மாயக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், அவங்களுடைய ஜெபங்களை குறித்து சொல்லுவார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தற்புகழ்ச்சிக்காகவும் தன்னுடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாருமே பலனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஐயோ அற்புதம் அற்புதம் அடையாளம் வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவர் ஒரு சிலரை மறைமுகமா பயன்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய எல்லாரையும் நான் சொல்ல வரல, நிறைய பேர் கிராமத்திலேயே ஆண்டவரால பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ ஊழியக்காரங்க உண்டு. அவங்களுடைய ஜபங்களினாலே அநேகர் அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க, அதிசயத்தை பெற்றிருக்கிறாங்க. காரணம் ஆண்டவர் தான். ஆனா இன்னைக்கு ஒரு சிலர், நீங்க சொல்றீங்க பட்டணத்துல ஊழியம் செய்யறாங்க, நீங்க எல்லாம் டவுன்ல ஊழியம் செய்யறீங்க, ஒரு சில ஊழியக்காரங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் தான் பயன்படுத்துறாருன்றதை மறந்துட்டு ஏதோ தான் தான் வல்லமையுள்ள ஒரு ஊழியக்கார என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறாங்க.
இன்னைக்கு இந்த பிம்பத்தை பார்த்து ஜனங்க என்ன செஞ்சிடறாங்க? ஏமாந்துடுறான். ஏமாந்து போயிடுறாங்க. அப்படி ஏமாந்து வர்ற கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்போ நான் ஜனங்களை ஒரு பக்கம் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அறிவில்லாத ஒரு சூழ்நிலையில தேடி ஓடுறாங்க. ஏன்னா இது மனிதனுடைய இயல்பு. ஆனா ஊழியக்காரராகிய உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், வேற யாருக்கா இருக்கட்டும், சத்தியம் தெரியும், அவர் தான் வல்லமை உள்ளவர்னு தெரியும், அவர் தான் அற்புதமானவர்னு தெரியும். அப்ப நம்மளை தேடி வர்ற விசுவாசிகளை என்ன செய்ய வைக்கணும்? வசனத்தின்படி நடத்தணும். நீ எவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற சபையில முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு, உன் வீட்டுல ஜெபம் பண்ணு, உன் ஊழியக்காரனோட சேர்ந்து ஜெபம் பண்ணு. நீ எந்த இடத்துல ஜெபித்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் ஊழியக்கார வேலை. பெரிய ஊழியக்காரங்க இதை செய்யாததுனால கிராமத்துல இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுடைய நிலைமை என்ன ஆயிருதுங்க? பாதிக்கப்படுது. அதனாலதான் ஜனங்க சொல்றாங்க, எங்க பாஸ்டர் கிட்ட வல்லமை இல்லை, அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் வல்லம் இருக்குதுன்னு மனுஷனை தேடி ஓடுறாங்களே தவிர ஆண்டவரை தேடி ஓடல. அதனால வல்லமை அவருக்கு மாத்திரமே உரியது. அதனாலதான் அழகா ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால. அப்போ உங்க ஜெபத்தினால, ஏன் ஜெபத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினாலதான் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. உங்களையும் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார். ஏன் ஆண்டவர் அவரை பயன்படுத்துறீங்க என்ன பயன்படுத்தலன்னு கேள்வி கேட்கிற உரிமை யாருக்குமே இல்லை, உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஏன்னா யாரை பயன்படுத்த அவர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அவங்கள பயன்படுத்துவார். அவ்வளவுதான். சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. ஐயா நல்ல ஒரு அருமையான விளக்கம், நான் இதை ரொம்ப வரவேற்கிறேன் ஐயா. இன்னொரு கேள்வி, இன்னொரு முக்கியமான கேள்விங்கய்யா. ஐயா இப்போ நிறைய பேர் இப்படி ஒரு தாட்டில் ஜனங்களை ஈர்க்கிறாங்க. கட்டுடைக்கிற ஜெபம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் அமாவாசை ஜெபங்கிறாங்க, அப்போ இப்படி பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை ஆக்குற ஜெபம் சொல்லி நிறைய வகையான ஜெபத்தை சொல்லி சபைகளுக்குள்ளே நிறைய பேரை சிதறடித்து அந்த இரவு ஜெபங்களுக்கு போகிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான விளக்கம் எதாவது சொல்ல முடியுமா ஐயா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து அசுத்தாவியை எங்கே துரத்துனாருங்க? நிறைய இடத்துல துரத்துனாரியா. சபையில் ஓய்வு நாளில் துரத்துனாரு. அவர் வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அங்கே பிசாசினால கட்டப்பட்டிருந்தாலும் சொல்லி விடுதலை கொடுக்குறாரு. நிறைய இடத்துல சத்தமிட்டு கொண்டு அசுத்தாவிகள் புறப்பட்டு போச்சுன்னு பார்க்குறோம், ஆலயத்திலிருந்தே போகுதுன்னு பார்க்குறோம். சில நேரத்தில் இவர் தேடி போய் சுகம் கொடுத்துட்டு வர்றதை நம்ம பைபிளில் இயேசப்பாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு ட்ரெண்ட் ஆகணுன்றக்காக, அதாவது பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக, ஃபேமஸ் ஆகணுன்றக்காக இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கட்டு அவிழ்க்கிற கூட்டம், அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம், வெறுமானம் கூட்டம், தேய்பிற கூட்டம், வளர்புற கூட்டம்னு பல கூட்டங்களை நடத்துறாங்க. நான் கூட்டங்களை நடத்துவது நான் தவறுன்னு சொல்லல. கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்க வைக்கிற ஜப கூட்டங்கள் நீங்க ஒருவேளை ஆலயத்தில் வைக்கலாம், மற்ற இடப்பட்ட நாள் வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம், எப்ப வேணாலும் வைக்கலாம். ஆனா அந்த ஜபத்தினுடைய நோக்கம் என்ன? ஜனங்க மெய்யாகவே விடுதலை அடையணுன்ற நோக்கத்தோட அந்த ஜபத்தை நீங்க வைக்கிறீங்களா, இல்ல நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அந்த கூட்டத்தை நீங்க நடத்துறீங்களான்றதான் அவர் பார்க்கிறாரு. ஐயா நம்ம சர்ச்சில் இப்படி கூட்டம் வச்சா, இரவு ஜெபம் எல்லாம் வச்சா சொற்பமான ஜனங்கள் தான் வராங்க. அதுதான் சொல்றேங்க. அப்ப இங்க என்னன்னா, நான் முதல் காரியத்தை சொன்னதை தான் திரும்பதுக்கு சொல்லுவேன். கட்டவிழ்க்கிற கூட்டம்னு ஒரு இரவு ஜெபத்தை வச்சு நீங்க நடத்துறீங்க, ஒரு பெரிய கூட்டம் வருது. அப்ப அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய வேலை என்ன? உன் சபையில் ஒரு ஜெபம் இருக்குது, உன் சபையில ஊழியக்காரர் உனக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறா. அந்த உன் சபையில நடக்கிற கூட்டத்துல, உன் சபையில நடக்கிற ஜபங்களில் நீ என்ன செய்யணும்? பங்கு பெறணுங்கிற ஒரு ஆழமான காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். வருமானம் போயிடும், கூட்டம் போயிடும். ஏன்னா அது மாதிரி சொல்லிட்டான். ஓ, அப்ப நாம் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லையா? அப்ப நம்ம சர்ச்சிலேயே ஜெபம் பண்ணாலே போதுமான்ட்டு ஜனங்க அங்கங்க அவங்க சபையிலேயே கூடிட்டா அங்க என்ன ஆயிருங்க? கூட்டம் இல்லாம போயிடும். ஸோ இன்னைக்கு நிறைய, அதாவது 100% ஊழியக்காரங்க
கூட்டத்துக்காகவும் பிரபல்யத்துக்காகவும் தான் அதை செய்கிறாங்களே தவிர 10% தான் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறாங்க. சரி. அப்போ இந்த கட்டவிழ்க்கிறது நம்முடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் போதே பிரசங்கிக்கும் போதே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவருங்க? வல்லமை உள்ளவர். அதுக்காக நீங்க ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி அங்க போய் அந்த கூட்டத்துல கலந்தாதான் என் கட்டவிழும். 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்தில் ஓய்வு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவளுக்கு சுகத்தை கொடுக்கும் போது பிசாசு என்ன செய்யறா? இத்தனை ஆண்டுகளாக அவளை கட்டி வச்சிருந்தா. இன்னைக்கு விடுதலையானா, ஆராதனைக்கு வந்தா, சபைக்கு ஒழுங்கா வந்தா, ஒழுங்கா சபையில ஜெபம் பண்ணா, வீட்டுல ஜெபம் பண்ணா, ஆண்டவர் எப்ப வேண்டுமானாலும் கட்டுகளை உடைப்பதற்கு அவர் வல்லவர். இங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டோம், ஆராதனையில் ஒழுங்கா கலந்துக்க மாட்டோம், சபையில நடக்கிற எந்த ஜெப கூட்டத்திலையும் கலந்துக்க மாட்டோம். இதெல்லாம் விட்டு போட்டு நீ கட்டவிழ்க்கிறதுக்கு போற, நான் கட்டுறதுக்கு போறேன், அசுத்தாவி துரத்துறதுக்கு போறேன்னு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் போய் கலந்து கொள்வதனால பிரயோஜனம் இல்லை. இதை யாரு சொல்லணும்? ஊழியக்கார ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உள்ளூர்ல இருக்கிற சபை ஊழியக்காரங்களும் இதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அங்க பெரிய கூட்டத்தில் நிக்கிற ஊழியக்காரனு ஜனங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஒரு சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சிலர் உங்களுடைய சபைகளில் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 1% 99% அதை சொன்னா ஜனங்க வரமாட்டாங்க, கூட்டம் இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஐயா, இன்னும் 2 கேள்வி இருக்கியா? சொல்லுங்க. வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா யாருமே வரதில்லை, ஆனால் ஜெபிக்கலாம் வாங்கக்கு எல்லாரும் போகிறாங்கய்யா. இது என்ன வகையில் பார்க்கலாம்? அதாவது நம்ம இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் மோகன் சி லாசரஸ் அண்ணா அந்த ஜெபத்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆன்லைனில் டிவியில எல்லாம் நிறைய பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆலயத்தில் கூப்பிடும்போது யாரும் ஜெபிக்க வரமாட்டேன்றாங்க. அதானே நீங்கள் சொல்கிறீங்க? லைவுக்கு டிவியில் கூட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, நான் சபைக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் 2 காரியத்தை நம்ம சொல்லலாம். ஒன்று, ஜனங்க யாரை பார்க்குறாங்க? மோகன் சி லாசரஸ் அண்ணனை பார்க்குறாங்க. அந்த அண்ணன் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஐயா ஜெபம் பண்ணுறாங்க. ஓ, நம்ம அப்போ அந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இதே இங்கே லோக்கல் சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க வாங்க ஜெபிக்கலான்னா வரதில்லை. அப்போ இவங்க யாரை பார்க்குறாங்க? ஆண்டவரை பார்க்குறாங்களா, மனுஷனை பார்க்குறாங்களா? மனுஷங்களை தான் பார்க்குறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, நீ மனுஷனை நம்பி போனா உனக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் மூலமாக நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுனால மரணம் வரைக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பைபிள் சொல்லுது, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா நான் என்ன செய்வேன்? பதில் செய்வேன். அதனால இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சோர்ந்து போற ஒரு காரியம் என்னன்னா, கூட்டம் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் உபவாச ஜபத்தை நிறுத்திட்டாங்க, இரவு ஜபத்தை நிறுத்திட்டாங்க. சில இடத்துல ஞாயிறு ஆராதனையே கட் பண்ற ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? ஜனங்களே வர்றதில்ல. நான் சும்மா தனியா நாங்க 2 பேர் 3 பேர் உட்காந்து எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்கு உபவாச ஜபம், எதுக்கு நைட்டு ஜபம், எதுக்கு ஆராதனை அப்படின்ற ஒரு வேதனை, ஒரு விரக்திக்குள்ள போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் 3 பேர் இருந்தாலே நான் வந்துடுறேன்றார். அப்போ உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், கூட்டத்தை எதிர்பார்த்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயம் சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டவர் அங்க இருக்காரு. போதும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 3 பேர் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, அங்க 3 பேருக்கு மேல 4வது ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க? ஆண்டவர். 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, 5வது ஒரு ஆள் இருக்காரு, ஆண்டவர். போதும், அவர் வந்துட்டாரு, அவர் இருக்கிறாரு. நான் இரவு ஜெபத்துல நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 பேர் உட்கார்ந்து ஜெபிச்சாலும் என் ஜெபத்தை கேட்கறதுக்கு என் ஆண்டவர் வந்துட்டாரு. என் ஆராதனை அங்கீகரிக்க ஆண்டவர் வந்துட்டாரு, எங்க கூட பேச ஆண்டவர் வந்துட்டாரு. நீங்க ஏன் ஜனங்க வரல ஜனங்க வரல ஜனங்க வரலன்னு ஜனங்களை எதிர்பார்த்து நீங்க ஏன் அதை நிறுத்தணும்? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க யாருக்காக ஆராதனை? மக்களுக்காகவா? ஆண்டவருக்காக ஆராதனை. யாருக்காக ஜெபிக்கிறீங்க? மக்கள்கிட்டயே ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க. நீங்க 2 பேர் 3 பேர் ஒரு மனதோட ஜெபம் பண்ணாலே போதும், அந்த ஜெபத்துக்கு பயங்கரமான பதில் வரும். அந்த பதில் வர்றதை பார்த்துட்டாலே
அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம் வாங்கல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் வாங்க ஜெபிக்கலாம் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன செய்யறது இல்ல, அது செய்யறது இல்ல. அங்க மட்டும் கூட்டம் போறாங்க, இங்க கூட்டம் போறாங்க, நான் சொன்னா ஒருத்தர் வரதில்லைன்னு விரக்தியிலையும் சோர்வுலையும் என்ன செஞ்சிடறாங்க, செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாம விட்டுறாங்க. ஸோ அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுடைய ஊழியங்களில் குறைவான ஜனங்கள் இருந்தாலும் வேண்டாம், நிறைவான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ தாராளமா நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய ஜெபங்களை ஊழியங்களை நீங்க உற்சாகமா செஞ்சுட்டே இருக்கலாம். ஐயா கடைசியா ஒரு கொஸ்டின், டைம் வேற உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ஐயா இந்த எழுப்புதல் ஜெபம் சொல்லி இப்போ சமீபத்தில் எல்லா பக்கம் எழுப்புதல் இரவு ஜெபம், எழுப்புதல் உபவாச ஜெபம், எழுப்புதல் ஊழியர் ஜெபம், எழுப்புதல் மாநாடு, எழுப்புதல்னு சொல்கிறாங்களே, இந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கா, இல்லை எழுப்புதல் நிஜமா இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகுதா, இல்லை எதை வச்சு எழுப்புதல் சொல்கிறாங்க, எந்த கண்ணோட்டத்தில் எழுப்புதல் பற்றி பேசுகிறாங்க? அதாவது எழுப்புதல் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப இது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுதுங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தையின்படி நடக்கணுன்ற ஒரு இருதய வாஞ்ச அவங்களுக்குள்ள செய்ததாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த எழுப்புதல் ஜெபம் நிறைய அங்கங்க நடக்குது, நிறைய ஜெபங்கள் நடக்குது. இன்னைக்கு அது ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க தாராளமா பாருங்க, உங்களுடைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல ப்ரேயர் நடத்துவாங்க. இந்த வாரம் இங்க இரவு ஜெபருக்கு, அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல, அடுத்த வாரம் இடத்துல எல்லாம் எழுப்புதல் நிறைய ஜெபங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா எழுப்புதல் வந்திருக்கா? இல்லையா, அதாங்க பெரிய கேள்வி. அதான்யா எழுப்புதல்ங்கிறாங்க. எப்போ அந்த எழுப்புதல் வரும், எது எழுப்புதல், எது உண்மையான எழுப்புதல்? அதாவது 2 வகையான காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆதி அப்போஸ்தலர்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே 3000 பேர் ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்கப்படுகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் காலங்களில் ஃபுல்லா பார்க்கும்போது நிறைய ஜனங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றாங்க. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்களை ஜனங்களை ஆண்டவர் ஆலயத்துல சேர்த்துட்டே வந்தார்னு சொல்லி நம்ம ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு மிஷினரிகளுடைய காலங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நிறைய மிஷினரிமார்கள் தியாகத்தோட கூட ஊழியம் செஞ்சிருக்காங்க. தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் வித்து கொண்டு இங்க கஷ்டப்படுகிற சில ஜனங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற சில ஜனங்களுடைய நுகத்தடிகளை உடைக்கத்தக்கதாக அவங்களுக்கு சகல விதமான உரிமையும் இருக்குது, படிப்புரிமை இருக்குது, மற்ற ஆடை சுதந்திரம் இருக்குது சொல்லி பல காரியங்களை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் ரிவைவல், மறுமலர்ச்சி. அதாவது எழுப்புதல் ரிவைவல் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்குரிய சரியான ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னு சொன்னா மறுமலர்ச்சி. அப்ப மறுமலர்ச்சின்னா ஏற்கனவே இருந்த ஒண்ணு இல்லாம போயிருச்சு, அதை திரும்ப என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேரு தான் எழுப்புதல், அதுக்கு பேரு தான் மறுமலர்ச்சி. அப்போ இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த எழுப்புதல் ஜெபங்கள் என்ன மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்க நடத்துறீங்க, உங்களை பார்த்த உடனே அங்க நோவா பாஸ்டர் ஒரு ப்ரேயர் நடத்திட்டார், அவருக்கு ஒரு கிரௌடு போகுது, எல்லாரும் எங்க நைட் ப்ரேயர், நோவா பாஸ்டர், அப்ப நம்மளும் ஒன்று நடத்தலாம், நம்ம சபைக்கு எல்லாரையும் வர வைக்கலாம், நமக்கு ஒரு பேரு வரட்டுன்னு சொல்லி மறுமலர்ச்சிக்கெல்லாம் கிடையாதுங்க, புகழ்ச்சிக்காகத்தான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நடக்குதே தவிர அதனால அது எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்களுடைய பாவத்தை குறித்துதான உணர்த்துதலும், அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்குரிய வழியாகிய கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதுதான் எழுப்புதலை கொண்டு வரும். அப்படின்னா நீங்க சொல்றது பார்த்தா நினிவே பட்டணத்துல நடந்ததுதான் மிகப்பெரிய எழுப்புதலா? தாராளமா. அப்போ அதாவது நினிவேன்னு வரும்போது இந்த யோனாவுக்கு விருப்பம் இல்லை, அவங்களாம் தப்பு செய்யறாங்க, அவங்க அழியணும்னு நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ போய் சொல்லுன்றாரு. 3 நாள் நடக்க வேண்டிய தூரம், ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறான். ஆனா அந்த ஒரு நாள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையே ஒட்டுமொத்த தேசத்துக்கு போய் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தங்களுடைய பாவத்தை விட்டு எழுப்புதல் அப்படின்றதுக்குரிய ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை நான் சொல்றேன்ல.
ஆண்டவரை மாத்துறது எழுப்புதல் இல்ல, நம்மளை மாத்துறது தான் எழுப்புதல். ஐயா, அருமையான ஒரு தாட்டியா. இன்னைக்கு நிறைய பேரு எழுப்புதல் ஜெபம், ஆண்டவரே நீர் இதை செய்வீராக, ஆண்டவரே இதை நீர் மாற்றுவீராக, ஆண்டவரே நீர் ஆண்டவருக்கு கட்டளை போட்டுட்டு இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு கட்டளை போடுறதுக்கு உங்களுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. கிடையாது. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க நல்லா. 40 நாள் உபவாச ஜெபமா இருக்கட்டும், எஸ்தருடைய உபவாசமா இருக்கட்டும், நினிவே ஜனங்களுடைய உபவாசமா இருக்கட்டும், அந்த ஜெபத்தினுடைய விளைவெல்லாம் என்னன்னு பார்த்தா அவங்க மாறி இருப்பாங்க. ஆண்டவர் மாறல, ஆண்டவர் ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறாரு. நம்ம மாறணும். இவங்க மாறினதை பார்த்துட்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஆண்டவர் அவங்கள மன்னிச்சு விடுறாரு. சோ மாற்றம் எங்கதான் வரணுங்க? நமக்குள்ளதான். இப்ப எழுப்புதல்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? யோசித்து பாருங்க. இல்லையே. மாற்றம் வந்தா எழுப்புதல். ஏன்னா இங்க உள்ள நமக்குள்ள மாற்றம் வரணும். ஊழியக்காரங்களுக்குள்ள மாற்றம் வராம நம்ம வெளியே மாற்றத்தை எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அதனால அந்த நீங்க அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபவாச ஜெபத்தையும் நீங்க அந்த தான தர்மத்தை பத்தி நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சாலே அழகா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வீணான வார்த்தைகளினால அலப்பாதீங்கள். அதாவது இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தோம்னா டெக்கரேஷன் ப்ரேயர்ம்பாங்க. டெக்கரேஷன் பிரேயர், அலங்காரம் அப்படியே பயங்கர அப்படியே சீரியல் செட். ஐயோ பயங்கர அவங்களுடைய வார்த்தை கவர்ச்சிகரமான வார்த்தைகள் பேசுவாங்க. சில பேர் அவங்கள மாதிரி நம்மளால ஜெபி அப்படியே ரைமிங்கா வார்த்தை வரும், அலங்காரமா எதுகை மோன. இது இப்படி டெக்கரேஷன் ப்ரேயர் இருக்குது, பப்ளிசிட்டி ப்ரேயர் இருக்குது, தார உதவிவாங்க தனக்கு நமக்கு 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 நமக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் பலன் முடிஞ்சிருச்சுட்டாரு. ஜபிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருது, அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்து, ஓ ரைட்டுப்பா நீங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, ஓ சூப்பரப்பா நல்லா இருந்தது, முடிஞ்சு போச்சு. அவருக்கு அது சந்தோஷம் இல்லை. ஏன்னா வெளிப்புறத்தை பாக்குறோம் நம்ம எல்லாரும், அவர் இருதயத்தை பாக்குறாரு. அப்ப அந்த இருதயத்தில் நீங்க என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த நோக்கம் கரெக்டா இருந்தாதான் அவர் அதை நிறைவேற்றுவார தவிர உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே நம்ம என்னதான் வேஷம் போட்டாலும் ஆண்டவர் சொன்னாரு உன் வெளிப்புறத்துக்குரிய பிரதிபலனை நீ அடைஞ்சாச்சு. நீ பண்ணின எழுப்புதல் ஜெபத்துக்கு உனக்கு பேர் வருது, புகழ் வருது, முடிஞ்சு போச்சு. அதைத்தானே நீ எதிர்பார்த்த. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் நீ எதிர்பார்க்கலையே. அதனால அதுக்குரிய காரியங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அழகா ஆண்டவர் இன்னைக்கு அதை முடிச்சு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் நடந்தும் பிரயோஜனம் இல்லை. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு எலியா கருத்தோடு ஜெபிக்கிறாரு, வானத்திலிருந்து அக்கினி வந்து நிரூபிச்சது, கருத்துள்ள ஜெபம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஜெபம் நடக்குது. ஏன் இல்லைன்னா ஆண்டவர் கேட்டும் கேளாதவர் போல இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள ஜெபங்களை நம்ம பார்க்கும்போது வெளியே ஏதாவது நடக்கணும் சொல்லி ஜெபம் பண்ற அந்த எண்ணம் மாறி நமக்குள்ள ஏதாவது நடக்கணும், அதுதான் நம்ம சபைக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் வர மாதிரி கூடிய ஜெபங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல அருமையான சிம்பிளா ஒரு காரியங்க. நீங்க பைபிள் எதெல்லாம் வேணா எடுத்து இன்னைக்கு சும்மா ஜெபத்துக்கு வாங்க காரியம் மாறுதலா முடியும், ஜெபத்துக்கு வாங்க ஆசீர்வாதம் வரும், ஜெபத்துக்கு வாங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். ஜெபம் பண்ணா மாற்றம் வந்துருமா? இல்லை நான் கேட்குறேன், ஜெபம் பண்ணா மாற்றம் வந்துருமா? ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வந்துருமா? அந்த ஜெபத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப. ஜெபம் பண்ணா போதாது, அந்த ஜெபிக்கும் போது நான் என்கிட்ட தப்பு இருக்குன்றத உணர்ந்து அதை மாத்திக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அதனாலதான் யோசுவா அழகா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நான் என்ன செய்வேன். அப்ப எழுப்புதல் ஜெபம் நல்லதுதான், ஆனா அந்த ஜெபம் என்னை பரிசுத்தமாக்குகிறதா என்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சும்மா அடுத்தவங்களுக்கு தேசத்துக்குன்னு தேசத்தினுடைய எழுப்புதல் மற்ற ஜனங்களுடைய ரட்சிப்பு எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு முதல்ல வந்து மாற்றம் அடைந்திருக்கிறோமா? நம்ம மாற்றம் அடைந்திருந்தால் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் அவர் சீக்கிரமாவே கொண்டு வந்துருவார். ஸோ மாற்றம் நமக்குள்ள இல்லாம மாற்றத்துக்காக போராடி ஜோம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐயா ரொம்ப அருமையான காரியங்களை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நிஜமாக இந்த 4 காரியங்கள் நிறைய ஊழியக்காரங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. கிராமப்புறத்தில் ஊழியம் செய்கிற,
சின்ன கிராமங்களில் சின்ன சபையை வைத்து நடத்துகிற நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ளே இந்த ஒரு 4 வகையான கேள்வி இருக்குது. அதை தான் உங்கள் முன்னாடி நான் வச்சேன். உங்களோட விலையேற பெற்ற நேரத்தை எங்களோட செலவு பண்ணி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்ததுக்கு நான் ரொம்ப நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, அழைத்தவர் ஆண்டவர். நம்ம கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், கொஞ்சம் ஜனங்களுக்கு பாஸ்டராக இருக்கலாம், நிறைய ஜனங்களுக்கு பாஸ்டராக இருக்கலாம். எல்லாரையும் அழைத்தது யாருங்க? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். அந்த நம்பிக்கை முதலாவது நமக்குள்ள இருக்கணும். ஊழியக்காரங்களாகி நமக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கை இருக்கணும். 2வது, கூட்டத்தை எதிர்பார்த்து ஊழியத்தை செய்யவே கூடாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், மனுஷங்களுக்காக இல்லை. ஒரு ஆத்துமா இருந்தாலும் 2 ஆத்துமா இருந்தாலும் அந்த ஆத்துமாக்காக நம்ம உண்மையா ஊழியத்தை செய்யணும். கூட்டத்தை எதிர்பார்த்து ஊழியத்தை செய்யவே கூடாது. 3வது காரியம், கூட்டம் வந்துருச்சு, ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்துட்டாரு, நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது மனுஷங்களை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியக்காரனா மாறி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறாரு, உயர்வு அவர் கொடுக்குறாரு, ஆத்துமாக்களை கொடுக்குறாரு. ஒருவேளை ஆண்டவர் சில பாவத்தை கண்டித்து உணர்த்துன்னு சொல்லும்போது, இந்த பாவத்தை நம்ம கண்டித்து உணர்த்தினா ஒருவேளை அவங்க வராமல் போயிடுவாங்களோ, வேற சபைக்கு போயிடுவாங்களோ, தசம்பா கொடுக்காம போயிடுவாங்களோ, இந்த எண்ணத்தினால ஆண்டவர் சொல்றதையும் சொல்லாம மழுப்பிட்டு போற ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க. அதனால 3வதா, மனுஷங்களை பிரியப்படுத்தாம சத்தியத்தை சத்தியமா போதிச்சா போதும். எல்லாத்துக்கும் மேல நம்ம 1000 லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நம்ம சபையில் இருந்தாலும் லட்சமும் பரலோகத்தை கொண்டு போக முடியுமா? அதான் முக்கியம். 4 பேரோ 40,000 பேரோ 4 லட்சம் பேரோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உங்களை நம்பி அவர் எத்தனை பேரை கொடுக்குறாரோ அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போகணும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே போதும். 4 பேருக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு கொடுக்குற அதே கனத்தையும் மகிமையும் தான் 40 லட்சம் பேருக்கு செய்யறவருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அவங்க 40 லட்சம் பேருக்கு ஊழியக்காரனா இருந்திருக்காங்க, நம்ம 40 பேருக்கு தான் இருந்திருக்கிறோம், அப்ப அவங்களுக்கு நிறைய கனம். அது கர்த்தருடைய திட்டம். ஆனா அவருடைய பார்வையில நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க தான். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே இந்த தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இல்லாம ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓடுங்க, கட்டாயம் ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றியா, அருமையான உங்கள் நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்த முறை வேறொரு நிகழ்ச்சியில் உங்களோட கூட நான் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் நோவா செல்வேன்.